अस्मद्गुरुपरमगुरून्यतिवरपूर्णौ शयामुनं रामं पद्माक्षनाथषडजित्सेनेशरमारमापतीन् वन्दे वन्दे बृन्दावनचरं वल्लवीजनवल्लभं जयन्ती सम्भवं धाम वैजयन्ती विभूषणं श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि श्रीमन् श्रीरङ्गश्रियमनुभद्रवामनुदिनं संवर्धया श्रीमन् श्रीरङ्गश्रियमनुभद्रवामनुदिनं संवर्धया श्रीमन् श्रीरङ्गश्रियम् அனுபத்ரவாம் அனுதினம் சம்வர்தயா அப்படின்னு ஸ்ரீமானான எம்பெருமானிடத்தில் பிரார்த்திக்கிறார். அதுதான் ரங்கநாதனிடத்தில் பிரார்த்திக்கிறார். ஸ்ரீரங்க ஸ்ரீ அப்படின்றது என்னது அப்படின்றது வரையில் இதில் அர்த்தத்தை பார்த்துருக்கோம். அந்த ஸ்ரீரங்க ஸ்ரீன்றது பாஷ்யக்காரருடைய 5 கட்டளைகள். அந்த கட்டளையில் முன்னாடி பார்த்து நடக்க வேண்டியது உள்பட பாஷ்யக்கார் சாதிச்சது தான். அதுதான் ஸ்ரீரங்க ஸ்ரீ அப்படின்றதையும் நேற்று பார்த்தோம். இந்த ஸ்ரீரங்க ஸ்ரீ எப்படி இது பூர்வத்திலேயே இங்கே ஸ்ரீரங்க ஸ்ரீன்னு விவகாரம் இருக்குது. இந்த பாஷ்யக்காரருடைய கட்டளையை ஸ்ரீரங்க ஸ்ரீன்னு சொல்லலாமா அப்படின்னு சில பேர் சோத்தியம் பண்ணலாம். அவள் சோத்தியம் பண்ணுறாளோ இல்லையோ, அப்படி பண்ணாக்கா இது பிராச்சீனத்தில் இருக்கிறதா இருந்தாலும் இந்த பாஷ்யக்காரருடைய கட்டளை தான் இது சொல்கிறது அப்படின்றத நாம் நன்னா கண்டரவனை தெரிஞ்சுக்கலாம். எப்படி பாஷ்யத்தை வாசித்து பிரவர்த்திப்பித்தல்னு தன்னுடைய கிரந்தத்தையே பாஷ்யக்கார் இதுதான் முதல் கைங்கரியம் அப்படின்னு சொன்னாரோ, அதை போல தான் இந்த கட்டளை இட்டாரே இதெல்லாம் தான் ஸ்ரீரங்க ஸ்ரீ அப்படின்றதுக்கு எள்ளளவும் நமக்கு சந்தேகம் வேண்டாம். எந்த இடத்துல இந்த ஸ்ரீரங்க ஸ்ரீன்னு எத்தனையோ இடத்துல உபயோகப்படுத்தியிருக்கலாம். பிரசித்தமாக ஸ்ரீமத் ராமாயண பாராயணம் பண்ணி முடிக்கச்சே சில ஸ்லோகங்கள்லாம் அனுசந்தானம் பண்ணுறோம். தியான ஸ்லோகம் மாதிரி பிரார்த்தனா ஸ்லோகங்கள். முதல்ல சொல்கிறது தியான ஸ்லோகம், பின்னால் சொல்கிறது பலஸ்ருதியான பிரார்த்தனா ஸ்லோகங்கள். அந்த பலஸ்ருதியில் சொல்லச்சே காவேரி வர்ததாங்காலே காலே வருஷத்து வாசவः ஸ்ரீரங்கநாதோ ஜயது ஸ்ரீரங்கஸ்ச வர்ததாம் அப்படி நாங்கள் சொல்கிறது. இப்போ அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, காவேரி வர்ததாம் காலே, காவேரி வர்ததாம் காலே, காலத்தில் காவேரி வர்த்ததாம் பெருக வேண்டும், அக்காலத்தில் பெருகக்கூடாது. காவேரியில் எப்பவும் ஜலம் இருக்கணும். அதை பற்றி இங்கே வர்த்ததாம்னா வளரணும், செழிக்க, நிறைய ஜலம் ஓடணும் அப்படின்னு அர்த்தம். எப்போவுமே ஜலம் ஓடணும்னா எப்போவுமே ஜலம் ஓடுறது அது சித்தம். வர்த்ததாம்னா ஜலப்பெருக்கு நிறைய ஆகணும் அப்படின்னு சொல்கிறது. அது ஏன் காலத்தில் அப்படின்னு சொன்னால், மழை காலத்தில் மழையினால் பேஞ்சி வந்ததுன்னா அது காலத்தில் சரியான காலத்தில் பண்ணால் பயிருக்கெல்லாம் சரியாக வரும். இப்போ கூட காவேரி திறந்து விட்றான், முன்ன திறந்து விட்றான், பின்ன திறந்து விட்றான் அப்படின்லாம் ஏதோ சொல்கிறா. அதனால் பயிரெலாம் வாடி போச்சுன்னு சொல்கிறா. இல்லை, பயிர் பண்ண முடியல, லேட்டாக வந்தது தண்ணி, அதனால் பயிரே பண்ண முடியல அப்படின்லாம் சொல்கிறான். அதனால தான் காவேரி வர்த்ததாம், காவேரியில் பெருக்கு அதிகமாகணும். எப்போ? காலத்தில். மற்றபோது திட்டமாக போகணும். அதாவது அறுவடை சமயத்தில் காவிரியில் அக்காலத்தில் மழை பெஞ்சது தான் ஜலம் நிறைய வந்ததுன்னா அப்போது அறுவடை செய்ய வேண்டிய பயிரெலாம் வீணாக போயிடும்.
அதான். அதே மாதிரி பயிரிட ஆரம்பிக்கிற சமயத்தில் இல்லாத ஒரு மாதம் தள்ளி வந்ததுன்னா பயிர் ஆரம்பிக்கவே முடியாது. அப்போது காலத்தில் விளையிற பயிர் தான் நல்ல பலனை கொடுக்கும். சரி, இதில் ரொம்ப நீட்டிட்டு போக வேண்டாம். அதனால் காவேரி வர்ததாம் காலே காலே வருஷத்து வாசவா, அதுக்கு அந்த காவேரி அந்த மாதிரி பெருகணும்னா, காலத்தில் பெருகணும்னா என்ன பண்ணணும்? காலே வருஷத்து வாசவா. வாசவனா இருக்கானே அவன் இந்திரன் என்ன பண்ணணும்? காலத்தில் மழை பொழியணும், அகாலத்தில் மழை பொழியக்கூடாது. அதனால் காலத்தில் மழை பொழிய வேண்டும். ஸ்ரீரங்கநாதோ ஜெயது, ஸ்ரீரங்கநாதோ ஜெயது. அந்த உபய காவேரி மத்தியத்தில் பள்ளி கொண்டிருக்கானே அவன் விளங்க வேண்டும், மிக்கு விளங்க வேண்டும். ஸ்ரீரங்கஸ்ரீஷவர்ததாம். அது அவன் விளங்கணும்னா எப்படி இருக்கணும்? ஸ்ரீரங்க ஸ்ரீ இருக்குதே, திருவரங்க செல்வம், அது வளர வேணும் அப்படின்னு அங்கே பிரார்த்திக்கிறான். எங்கே? ஸ்ரீமத் ராமாயணத்தினுடைய பலஸ்ருதியிலே பலஸ்ருதியாக சில ஸ்லோகங்கள்லாம் பிரார்த்திக்கிறார். அதில் இருக்குது. அப்போ அங்கேயே ஸ்ரீரங்க ஸ்ரீன்னு சொல்லிட்டுக்குச்சே. இப்போ 1000 வருடத்துக்கு முன்ன பாஷ்யக்காரர் சொன்னதை ஸ்ரீரங்க ஸ்ரீன்றது இதுதான் அப்படின்னா, அது ஸ்ரீரங்க ஸ்ரீயாக இருந்தால் கூட இந்த ஸ்ரீரங்க ஸ்ரீ வளரணும்னு பாஷ்யக்காரர் சொன்னதில் எந்த விதமான இதுவும் இல்லை. ஆனால் அங்கே பிரார்த்திக்கிறதே தான் இதுவும் அப்படின்றது. ஏன்னா பாஷ்யக்காரனால தான் பாஷ்யம் வியாக்கியானம் பண்ணப்பட்டது. பாஷ்யம்னா வியாக்கியானம். ஆனால் பிரம்மசூத்திரம் ஏற்கனவே இருக்குதோ இல்லை, பிரம்மத்தை ஸ்தாபிக்கிறது, அந்த சூத்திரத்துக்கு தானே இவர் வியாக்கியானம் பண்ணார். அதனால் நமக்கெல்லாம் புரிகிற அளவில் இவர் வியாக்கியானம் பண்ணிருக்கார். நமக்கு தேவையான அளவுக்கு வியாக்கியானம் பண்ணிருக்கார். அதை பாஷ்யக்காரரே சொல்லிருக்கார். அந்த சூத்திரக்காரருடைய சூத்திரத்துக்கு போதாயன மகரிஷிலாம் அர்த்தம் பண்ணிருக்கா, ரொம்ப விஸ்தீர்ணமாக பண்ணிருக்கா. அப்புறம் திரமிடாச்சாரியர் அவாய்வா டங்கர் குஹதேவர் அவள்லாம் வியாக்கியானம் பண்ணிருக்கா. அதெல்லாம் சுருக்கமாக இருக்குது. நான் மத்தியமாக திட்டமான இது பண்ணுறேன். ரொம்ப பெருசாக இருக்கிறதையும் உங்களால் வாசிக்க முடியாது, ரொம்ப சுருக்கமாக இருக்கிறதையும் அதனுடைய ஆழ்பொருளை புரிஞ்சிக்க முடியாது அப்படின்னு தான் பண்ணுறேன். அதாவது பகவத் போதாயன கிருதாம் விஸ்தீர்ணாம் பிரம்மசூத்திர விருத்திம் பூர்வாச்சாரியா சஞ்சிக்ஷிபு. பகவத் போதாயனர் ரொம்ப விஸ்தீர்ணமாக பண்ணிட்டார். பகவத் போதாயன கிருதாம் விஸ்தீர்ணம் பிரம்மசூத்திர விருத்தி அப்படின்னு விருத்தி கிரந்தத்தை பிரம்மசூத்திரத்துக்கு விருத்தி கிரந்தம் பண்ணுறது ரொம்ப பெருசாக இருக்குது. பூர்வாச்சாரியா சஞ்சிக்ஷிபு. அந்த பூர்வாச்சாரியால் என்ன பண்ணான்னா, அவ்வளோ பெருசாக எல்லாரும் படிக்க மாட்டாளே, அப்போது சூத்திரத்தினுடைய அர்த்தம் தெரியாத கூடுமே எல்லாருக்கும் அப்படின்னு அவள் ரொம்ப சுருக்கமாக சொல்லிட்டாள். அந்த காலத்தில் ஞானவான்களாக இருந்தால் சுருக்கமாக சொன்னால் கூட புரியும். பின்னிட்ட காலத்தில் பாஷிகார காலத்தில் அந்த மாதிரி அவ்வளோ சுருக்கமாக இருந்தால் அதுக்கு போராது. அதனால் அப்படி சுருக்கமாக இருந்த கிரந்தத்தை சங்கராச்சாரியெலாம் பார்த்து தெரிஞ்சுட்டுருக்கலாமே. வேறு ஏதோ ரீதியாக தான் அர்த்தம் பண்ணிட்டுருக்கா. பகவத் போதாயன விருத்தி அது எங்கேயோ காஷ்மீரத்தில் இருக்குது, எங்கேயுமே கிடையாது. ஸ்ரீபாஷ்யக்காரன் கூறத்தாழர் தான் அங்கே போய் தெரிஞ்சுன்னு வந்தா. அதனால் சங்கராச்சார் கூட அதை போய் தெரிஞ்சுக்கணும்னு இல்லை. அதை போய் வாசித்தா தான் சங்கராச்சாருக்கு தெரியுமா சங்கராச்சார் பகவத் அவதாரம் சிவனுடைய அவதாரம் அதனால் அப்படின்லாம் அவள் சொல்லலாம், இருக்கட்டும். அதனால் அவருக்கு எல்லாமே சொதகாவே தெரியும் அப்படின்லாம் சொல்லலாம். இப்போ அதை பற்றிலாம் இப்போ நமக்கு விசாரம் இல்லை. அதனால் பாஷ்யக்காரர் என்ன பண்ணார்? பூர்வாச்சாரியாக சஞ்சிக்ஷிபு தன் மதானுசாரேன சூத்திராட்சராணி வியாக்கியாசந்தே. அந்த அவளுடைய மதத்தை, அதாவது பெருசாக பண்ண போதாயனத்தையும் சுருக்கமாக சொன்ன திரமிடாச்சாரியர் டங்கர் குஹதேவர் அது ஆவா போல இருக்கவாழ்தையும் என்ன நான் அனுசரித்து
சூத்திரத்துக்கு வியாக்கியானம் பண்ணுறேன், சூத்திர அக்ஷரங்களுக்கெல்லாம் வியாக்கியானம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிருக்கார். அதனால் இந்த ஸ்ரீபாஷ்யம்ன்றது பாஷ்யம்ன்ற ரூபத்தில் இப்போ இருக்குதே தவிர பிரம்மசூத்திரம் வியாசர் நாள்லேருந்தே இருக்குது. அதுக்கப்புறம் போதாயனர்லாம் அதெல்லாம் பிரவச்சனத்தில் வியாக்கியானமெல்லாம் பண்ணிட்டுருக்கா, பிரவச்சனம் பண்ணிட்டு வந்துட்டுருக்கா பிரம்மசூத்திரத்தை. அதனால் அந்த பிரம்மசூத்திரம் தான் நேற்றே சொல்லிட்டோம். அதாவது பிரபத்யே பிரணவாகாரம் பாஷ்யம் ரங்கம் விவாபரம். அந்த பாஷ்யமும் ஒரு ரங்க விமானத்தை போல பெருமாளை சேஷித்துவம் ஸ்புடமீட்சதே, பெருமாள் தான் சேஷி அப்படின்றத நன்னா புடம் போட்டு காமிக்கிறது அப்படின்னு சொல்லிருக்கார். அதனால் அந்த பாஷ்யம் ரங்க விமானத்தை போல் இருக்குதுன்னு சொன்னால் அந்த ரங்க விமானத்து உள்ளே உரையக்கூடிய ரங்கநாதனே அந்த பாஷ்யம் பிரதிபாதிக்கிறது. அது எப்படி ரங்க விமானம் காட்டுறதோ அது மாதிரி இப்போது அதுக்கு முன்னே சூத்திரமே அந்த பெருமாளை காட்டுறது. அதுக்கப்புறம் போதாயன விடுத்திக்கு இருந்தால் அந்த பெருமாளை காட்டுறது. புரியுதா? பிரணவாகார விமானம் இப்போ இங்கே வந்திருக்கிறதுனால ரங்க விமானம்னு சொல்கிறோம். அதாவது பெருமாள் பிரணவாகார விமானத்தை தான் அங்கே எழுதினார். இது ஸ்ரீரங்கத்தில் இருக்கிறதுனால அந்த பிரணவாகார விமானத்துக்கு ரங்க விமானம்னு பேர் இருக்குது. அதனால் இப்போ பாஷ்யம் அதை காண்பிக்கிறதுன்னு இங்கே சொல்கிறோம். அதுக்கு முன்னே பிரணவாகார விமானம் பிரணவத்தினுடைய அர்த்தத்தை பிரணவம் எப்படி பெருமாளை காண்பிக்கிறதோ அந்த மாதிரி சூத்திரங்கள் பெருமாளை காண்பிக்கிறது. சரி, அதனால் அந்த இதுதான் வேதங்கள் சமுத்திர ஜலத்தை சர்வோபஜீவியமாக உமிழுமா போல வேதார்த்தத்தை சர்வரும் அதிகரிக்கலான பாஷையிலே ஆழ்வார்கள் வெளியிட்டருளினார் அப்படின்னு சொல்கிறதுனால அது. அதனால் இந்த 5 அப்புறம் கோவில்னு ஏற்பட்டால் அதுக்கு உற்சவம் விதி விஹித சபர்யாம் வீத தோஷா அனுசங்காம் உபஜித தனதான்யாம் உற்சவை ஸ்தியான ஹர்ஷாம் சகஜ சுலபதாஸ்ய ஸ்தான ஹர்ஷாம் உபஜித தனதான்யாம் சமித விமித பக்ஷாம் சாஸ்வதியும் ரங்கலக்ஷ்மி 3வது பாதம் சொல்கிறேன். அதனால் உற்சவாதிகள்லாம் நடக்கணும் பெருமாளுக்கு அப்படின்னு சொல்கிறதுனால பாஷ்யம் ஆச்சு, அருளி செயலாச்சு, அதுக்கப்புறம் இதாச்சு. என்ன அது உற்சவத்துக்கெல்லாம் உண்டானது. அதான் கோவிலில் அமுதுபடி திருமாலை திருவிளக்கு சாத்துதல்னு சொன்னார். அதனால் அதுக்கப்புறம் அந்த பெருமாள் இடத்துல சரணாகதி அவன் கையை காமிச்சுட்டு இருக்கான், இந்த திருவடியை பற்றுங்கோள்னு. அந்த திருவடியை பற்றின அனுபவத்தை எப்பவும் துவயம் அர்த்தானுசந்தான சகசதா வக்தா யாவத் சரீரபாதம் அத்திரைவ ஸ்ரீரங்கே சுகமாசுவான்னு அவனுடைய திருவாய்ச்சோதியை மலர்ந்தருளி தான் சாதிச்சிருக்கார் பாஷ்யக்காரருக்கு. அத்தை அவர் அப்படியே ஏடுபடுத்தியிருக்கார். இதுக்கெல்லாம் காரணம் ஆச்சாரிய சம்பந்தம், அந்த ஆச்சாரியனை அண்டி இருக்கணும்னு சொல்கிறது. அதனால் இது பாஷ்யக்காரர் நமக்கு ஒரு வழியாக சொல்லியிருக்காரே தவிர இது இல்லை அப்படின்னு அர்த்தம் இல்லை, ஏற்கனவே இருக்குது. அதனால் ஸ்ரீரங்க ஸ்ரீ அப்படின்னு சொல்கிறது, இந்த 5ன்னு சொல்கிறது சர்வதா உபபன்னம். அந்த ஸ்ரீரங்க ஸ்ரீக்கு வேறு அர்த்தம் சொல்லுவாளா இருந்தால் கூட இது ஒரு ஸ்ரீரங்க ஸ்ரீயாக சொல்லும். ஒரு ஆற்றுல செல்வம் நிறைய இருந்ததுன்னா ஒருத்தர் அந்த ஆற்று செல்வத்தை நிலப்புலன்களை வச்சு சொல்கிறார், ஒருத்தர் கம்பெனி எதனா வச்சுருந்தானா அதை வச்சு சொல்கிறார், ஒருத்தன் அவளுடைய செல்வ செழிப்புக்கு அவளுடைய மேன்மைக்கு காரணம் அவர் அலங்கரிக்கிற பதவி அது இது வச்சு சொல்கிறார். மொத்தத்தில் எல்லாம் ஒன்று தான் இருக்கட்டும். அதில் எதுவாக இருந்தாலும் இதுதான் பிரதானம். ஏன்னா எம்பெருமானை காண்பிக்கிறது, எம்பெருமானுக்கு நாம் தொண்டு போன்றது மாத்திரம் இல்லாமல் அவர் திருவடியை ஆசிரியிக்கிறது, அதை நினச்சிட்டு இருக்கிறது, அதுக்கு காரணமான ஆச்சாரியனோட பண்ணுறது. இதுதான் ஸ்ரீரங்கஸ்ரீ. அதனால் பாஷ்யக்காரர் இப்படி சர்வதேச தசா காலேஷு அப்படின்ற இதில் அவள்லாம் சிஷ்ய வர்க்கங்கள்லாம் பிரார்த்திச்சா மாதிரி அதை அனுசந்தானம் பண்ண சொல்லிவிட்டு தானும் எம்பெருமானை பிரார்த்தித்து தன்னுடைய வாக்கியமாக இருக்கக்கூடிய இதையும் அதோட அனுசந்தானம் பண்ண சொன்னார்.
அதில் ஸ்ரீமன்னு அப்படின்னு சொல்கிறார். ஸ்ரீமன்னு சொல்கிறதுனால இது அதுக்கு முன்ன இதுக்கு பதார்த்தம் போகும். அதான் ஸ்ரீரங்க ஸ்ரீக்கு அர்த்தம் தெரிஞ்சு போச்சு. அனுதினம் சம்வர்த்தையா அப்படின்றது தினந்தோறும் அது அபிவிருத்தமாகணும் அப்படின்றது தான். சரி, இது 2 தடவை சொல்லியிருக்கார். இது என்னதுன்றதை பார்ப்போம். 2 தடவை. அதாவது பெரிய பெருமாள் ஸ்ரீரங்கநாதன் இருக்காரே, அவன் பெருமாள் இந்த லோகத்தெல்லாம் படைக்கும் பொருட்டு தன்னுடைய நாபி கமலத்தில் பிரம்மாவை படைத்த உடனே அந்த பிரம்மாவுக்கு வேதத்தெல்லாம் உபதேசம் பண்ணான். அது எல்லாம் ஸ்ருதியில் உபனிஷத்தில் சொல்லிருக்குன்னு எல்லாரும் சொல்லுவார். சரி, ஏன்னா சாஸ்திரத்தில் ரொம்ப முக்கியமாக இருக்கிறதுலாம் ரொம்ப கூடமாக தான் சொல்லும், அப்புறம் பின்னால் சொல்லும். அதை அறிஞ்ச தான் வேதார்த்தத்தை அறிஞ்ச மகரிஷிகள் மனனம் பண்ணி ஸ்மிருதி இதிகாச புராணங்கள்லாம் பண்ணியிருக்கார். அதில் அதை எடுத்து சொல்லுவார்கள். அது ஸ்மிருதியெலாம் என்னது அப்படின்னா, அந்த வேதத்தை மனனம் பண்ணி அதிலிருந்து கடைந்தெடுத்து இவா சொல்கிற அர்த்தங்கள். அதனால் அப்படி இருக்குது. அதனால் இந்த தான் படைச்ச இவனுக்கு வேதத்தை சொல்லிட்டானே, வேதம் மூலமாக அவன் சிருஷ்டி பண்ணுறான் இருக்கட்டும், அந்த வேதத்தை கொண்டு பெருமாள் ஆராதனை பண்ணவே அதுக்கு சுவார்ச்சையாக ஓணுமோ. அதனால் இந்த பிரணவாகார விமானத்தோடு கூட இந்த ரங்கநாதன் நாராயணன் என்ன பண்ண, சத்தியலோகத்துக்கு அவனுக்கு சுவார்ச்சையாக எழுந்தருளினார். இதுதான் முதல் அர்ச்சாமூர்த்தி. சிருஷ்டி பண்ண உடனே அந்த இங்கே லீலா விபூதியில் இருக்கக்கூடிய ஒரு ஜீவ விசேஷம், அதான் அவர் பிரம்மா, எல்லாரையும் படைக்கக்கூடியவர். அவருக்கு ஆராதித்த தெய்வம் ஓணுமே, அர்ச்சாவதாரம் ஓணுமே ஆராதிக்கிறதுக்கு. அந்த அர்ச்சாவதாரமாக வைகுண்டத்துலேருந்து வந்தான் பிரணவாகாரத்தில். இந்த அது அப்புறம் இக்ஷ்வாகுவுக்கு பிரம்மா கொடுத்தார். இக்ஷ்வாகு குலதனமாச்சு. அப்புறம் ராமன் வந்து துணையான வீடனருக்கு துணையாங்கோயில் அப்படின்னு அம்புயத்தவன் அயோத்தி மன்னர் கழித்த கோயில்னு ஆன உடனே அதுக்கப்புறம் ராமர் காலத்தில் துணையான வீடனுக்கு துணையாங்கோயில் அப்படின்னு. முதல் வரி ஆறாத அருளமுதம் பொதிந்த கோயில். ஆறாத அருளமுதம் என்ன, கொஞ்சம் கூட இது இல்லாததானே, திகட்டாதானே அமுதம். ஏன் அருள் அமுதம்? அர்ச்சாமூர்த்தி சர்வ சகிஷ்ணு, அபராத சகசத்தையும் பொறுத்தக்கூடியவன். அதே இதெல்லாம் விபவ அவதாரமெல்லாம் அப்படி இல்லை. அர்ச்சாவதாரம் என்றைக்கும் ரொம்ப சுலபமானது. அந்த முதல் அர்ச்சாவதாரம் பெருமாளே அங்கே. அதனால தான் ஸ்வயம் வியக்தம் அப்படின்னு சொல்கிறோம். அந்த பெருமாள் வைகுண்டத்திலேருந்து சத்தியலோகத்துக்கு தானே வந்தான். அந்த பெருமாள் அப்புறம் அயோத்திக்கு ஏழினார், அயோத்தியிலேருந்து ஸ்ரீரங்கத்துக்கு ஏழினார். ஸ்ரீரங்கத்தில் ஸ்வயம் வியக்தம்னா ஸ்ரீரங்கத்திலேயே தோணலை. இந்த அர்ச்சாவதாரம் முதல்ல ஸ்வயம் வியக்தமாக இங்கே சத்தியலோகத்துக்கு வந்து, சத்தியலோகத்தில் இவர் பண்ணலை, பிரதிஷ்டை பண்ணலை, பெருமாளே அங்கே வைகுண்டத்திலேருந்து எழுந்தருளினான். ஆறாத அருளமுதம். அதனால் ஆறாத அருளமுதம் நான் எப்போவுமே தீராததாக அப்படியே நிலையாக இருக்கக்கூடிய அருளமுதம். எவ்வளோ அனுபவித்தாலும் அனுபவம்தான். நாம் அனுபவிக்கிறது ராத்திரி பூரா அனுபவிக்கிறோம், பகல் பூரா அனுபவிக்கிறோம், ஒரு நாளைக்கு கதவு பூட்டி படுத்துன்னு தூங்குறோம். ஸோ ஒரு வார்த்தைக்கு சொல்கிறேன். ஆன மாதிரி இருக்குச்சே பெருமாள் வந்து நமக்கு எப்பப்போ நமக்கு சக்தி இருந்ததுன்னா சேவாலத்தை நீட்டி முழக்கி பண்ணி நன்னா பண்ணுவோம். அப்போ பெருமாள் அப்பவும் இருப்பார். வேகமாக சொன்னால் அதனால் நமக்கு எப்படி சௌகரியமோ அது ஒன்றும் தகட்டாதே குறையாதே அப்படியே அந்த அருளை பொழிகிறான். இன்றைக்கி வேகமாக சொல்லிட்டே, நேற்று நீட்டுறையே எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறேன்னா, இன்றைக்கி வேகமாக சொல்கிறையே காது கொடுத்தே கேட்க முடியலையே அப்படின்னு சொல்கிறான். எதுவும் இல்லை, எல்லாத்துக்கும் அருள் பண்ணுறான். எங்கனே சொல்லிடும் இன்பம் பயக்குமே அப்படின்ற ரீதியில். ஆன மாதிரி பெருமாள் அங்கேருந்து வந்தான். அதை தொடர்ந்து
பெருமாள் வந்து தேவர்களுக்கும் ரிஷிகளுக்கும் அங்கங்கே அவ பண்ணின தபஸ் இத்தியாதிகளுக்கு இசைஞ்சு அவளுக்கு பெருமாள் அனுகிரகம் பண்ணுறதுக்காக தோன்றான். தோன்றினபடியே அவள் பிரார்த்திக்கிறா, நீ பின்னானார் வணங்கும் சோதியாக அர்ச்சாமூர்த்தியாக இருக்கணும்னு. அதனால் அங்கங்கே அர்ச்சாமூர்த்தியாக கோவில் கொண்டிருக்கான். அதுக்கப்புறம் தேவர்கள் ரிஷிகள்லாம் அதான் தெய்வம் ஆருஷம் அப்படின்லாம் சொல்கிறது. அதை சைத்தம்னு சித்த புருஷாலும் அந்த மாதிரி அவனை இது பண்ணி யோகத்தில் கண்டு தங்களுடைய தபஸில் கண்டு அதுக்கப்புறம் அப்படியே அர்ச்சாமூர்த்தியாக பிரதிஷ்டை பண்ணுறா. இதெல்லாம் பண்ண சக்தி இல்லாத மனுஷாலும் என்ன பண்ணுறா, நம்ம ஊர்லேயும் கோயில் இல்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம்னு இருக்கே, நாமெல்லாம் இங்கே குடியிருக்கமே, அதனால் பெருமாளை பிரதிஷ்டை பண்ணணும். அதுக்கு பாஞ்சராத்திரம் வைகானச சாஸ்திரங்கள்லாம் இருக்குது. அந்த பெருமாளை நீரக்ஷர நியாயன்னு பிரதிஷ்டை பண்ணால் அப்ராகிருதமாக ஏழ்றார் அப்படின்னு சொல்லிவிட்டு அல்ல அவளும் தேவதைகள்லாமும் சாட்சாத்கரித்தா கூட அப்புறம் இந்த மாதிரி ஆகம ரீதியாக தான் பிரதிஷ்டை பண்ணுறா. அதனால் இப்போ எல்லா கோவிலும் தானே விளங்கணும். பெருமாள் ஸ்ரீரங்கத்தில் மாத்திரம் இல்லையே, ஸ்ரீரங்கத்தை தொடர்ச்சியாக அந்த அர்ச்சாவதாரத்தை தொடர்ச்சியாக பல இடத்துல பல திவ்ய தேசங்களில் பல க்ஷேத்திர விசேஷங்களில் பெருமாள் இல்லை பல மனுஷர்கள் குடிகொண்டிருக்கிற பாகவதர்கள் குடிகொண்டிருக்கிற இடத்துல பெருமாள் சாநித்தியம் கொள்கிறான். அதனால் ரெண்டாவது இது மற்ற இடங்கள்லாம் இருக்கக்கூடிய அர்ச்சாவதாரத்துக்காக அங்கேயும் எல்லாம் விசேஷமாக நடக்கணுமோ. அவரவர்கள் பெருமாளை சேவித்து தமருகந்ததை உருவம் அவ்வுருவம் தானே தமருகந்ததை பேர் மற்ற பேர் அப்படின்ற ரீதியில் தானே பண்ணணும். அதனால் அங்கங்கே பெருமாள் சாநித்தியம் கொண்டு விசேஷமாக சேவை சாய்க்கணுமே. அதனால் அந்த ஸ்ரீரங்கஸ்ரீன்றது என்னது, அதுதான் இந்த பெருமாளை காட்டக்கூடிய ஸ்ரீபாஷ்யம், பெருமாளை அனுபவிக்கக்கூடிய என்னது திருவாய்மொழி இத்தியாதிகள், அப்புறம் பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணக்கூடிய அமுதுவடி திருமாலை, அப்புறம் அந்த பெருமாள் இடத்துல சரணாகதி பண்ணுறோம். அதனால் அவரை வந்து அந்த சரணாகதி பண்ணினத்தை அனுபவிச்சுட்டு இருக்கிறது, அர்த்தானுசந்தானம் பண்ணுறது, ஆச்சாரியன் இடத்துல பிரதிபக்தி கொண்டிருக்குது. அது சரியாக. அதனால் ஸ்ரீரங்கஸ்ரீன்னு சொல்லியிருக்கேன், மற்ற ஊருக்கு எப்படி பொருந்தும்னு கேட்கக்கூடாது. அந்த ஸ்ரீரங்கஸ்ரீ தான் மற்ற ஊருக்கும். ஒரு பெருமாளுக்கு உற்சவம் நடக்கிறது, பிரம்மோற்சவம் நடக்கிறதுன்னு வச்சுப்போம். இப்போ காஞ்சிபுரத்தில் என்ன மாதிரி பாத்மத்தில் நடக்கிறதோ அதே மாதிரி தான் திருவள்ளூர்லேயும் வாகனங்கள்லாம். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், காஞ்சிபுரத்தில் எப்படி வாகனம் என்னென்ன நாளில் என்னென்ன வாகனமோ அந்தந்த வாகனங்கள் திருவள்ளூர்லேயே நடக்கிறது. திருவள்ளூருக்குன்னு தனியாக அப்படின்னு காஞ்சிபுரம் உற்சவம் எப்படியோ அதே போல் திருவள்ளூர் உற்சவம், அவ்வளோதான். சரி, அதே மாதிரி ஸ்ரீரங்கஸ்ரீன்றது மற்ற கோவிலுக்கும் அதே தான் சொல்கிறேன். அதனால் 2 தடவை பிரார்த்திக்கிறேன். ஸ்ரீமன் ஸ்ரீரங்கஸ்ரீயம் அனுபத்ரவாம் அனுதினம் சம்வர்தயா, ஸ்ரீமன் ஸ்ரீரங்கஸ்ரீயம் அனுபத்ரவாம் அனுதினம் சம்வர்தயா. இதில் இருக்கக்கூடிய மேலே இருக்க விசேஷாம்சத்தை நாளைக்கு சேவிக்கும். கவிதார்க்கே சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः. ஆதிவன்ஷடோபாதீன்யதிவர்யான் பஜே நிஷம் ஸ்ரீரங்கபூர்வசரதித்யதீசானபதாஸ்ரயம் ஸ்ரீவத்சம் சுதிலகம் வந்தே ஸ்ரீகிருஷ்ணதேசிகம்.